காலையிலேயே கோயிலுக்கு போனதா கேள்விப்பட்டேன். ஆமாங்க, அத்தையை இறக்கி விடுறதுக்காக போனேன். என்னையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன எங்க அம்மா திரும்ப ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன சண்டை போட்டாலும் 6 மாசம் சும்மா இருக்காங்க, அப்புறம் அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? அவங்க மனசுலயும் ஏதாச்சும் இருக்கும்ல. பெத்தவங்க என்னைக்குமே நமக்கு நல்லதுதான் நினைப்பாங்க, அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் மனசுல என்ன வலியும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். நான் பட்ட கஷ்டத்தை அவங்க தூரமா இருந்து பார்த்தவங்க, ஆனா அதை நான் அனுபவிச்சவன். என்னால திரும்ப அந்த வட்டத்துக்குள்ளெல்லாம் போக முடியலங்க. இது சொன்னா உங்களுக்கு புரியல. காலத்துக்கும் என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிட்டு நான் இப்படியே இருந்தா போதும். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியக்காரன் வேற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். இப்பதான் உங்களுக்கு கல்யாண யோகமே கூடி வருதாம். அந்த பொண்ணு பக்கத்திலே இருக்காளாம். அவங்க சொல்றத பார்த்தா பொண்ணு சீக்கிரம் தேடி வந்துருவா போல. என்னங்க கலாய்க்கிறீங்களா? ஏங்க நான் எங்க கலாய்க்க போறேன்? உங்களோட ஜாதகத்துல இருந்த கட்டம் தான் சொல்லுது. அட போங்க, கட்டம் சொல்லுது வட்டம் சொல்லுதுன்னு. ஒரு செத்து போனவனோட ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தோன்னு வைங்க, அவனுக்கு ஆயுசு 100ன்னு சொல்லுவான். என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? இது எல்லாத்துக்கும் வைக்கிறண்டி ஆப்பு. ரங்கநாயகி அம்மா, என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? மனுஷவங்க நல்லவங்களா இருந்து பொண்ணுக்கு நல்ல வசதியான இடம் அமைஞ்சா நல்லது தானே. அவர் பேசிட்டு போறத பார்த்தா நல்ல தன்மையான மனுஷனாதான் இருக்காரு. கண்டிப்பா அவர் பேரனும் நல்லவனாதான் இருப்பான். யோசிக்காதீங்க, நல்ல சம்பந்தமான பேசிதான் பாப்போமே. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா எதுக்காக என் மருமக இவர் பேசின விஷயத்த சொல்லாம மறைச்சான்னு தெரியலையே. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் ரங்கநாயகி அம்மா. உங்க மருமகளை கூப்பிட்டு பேசுங்க. நல்ல விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா இத பத்தி நம்ம பேசலாம். அதை விட முக்கியம், உங்க பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அது சரி, நீ உன் பையனுக்கு பார்த்த பொண்ணை பத்தி ஏதோ சொல்லணும்னு வந்தியே, அத சொல்லு. அது இல்ல ரங்கநாயகி அம்மா, இப்ப அதை பேசினா நல்லா இருக்காது. இப்ப உங்க மனசுல ரம்யாவோட விஷயம் ஓடிட்டு இருக்கு. முதல்ல அதை தெளிவு பண்ணுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அத்தை சொல்லுங்க அத்தை. மீனா, நீ கொஞ்சம் உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. என்னத்த, ஏதாச்சும் அவசரமா? கிளம்பி வானா வாயே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னத்த கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லுங்க அத்தை. நீ முதல்ல நேர்ல வா, பேசிக்கலாம். அத்தை அத்தை. யாருங்க? அத்தை தான் உடனே வீட்டுக்கு வர சொல்றாங்க. சரி வாங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். இல்ல, நான் பத்மா வந்ததும் சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். உங்களுக்கும் வேலை இருக்குல்ல.